சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ரத்த ஓட்ட மண்டலம் ஓகேங்களா. அதாவது நம்மளுடைய உடல்ல வந்து என்ன ஆகுது, பிளட் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் படிக்க போறோம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா வந்து யாரெல்லாம் இன்வால்வ் இருப்பாங்கன்னா வந்து ஒண்ணு வந்து என்னது, ஹார்ட், பிளட் வெசல்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்வால்வ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இவங்க தான் வந்து ஹார்ட், இவங்க தான் பம்ப் பண்ணுவாங்க, இவங்க கொண்டு வருவாங்க ஓகேங்களா. இவங்க தான் வந்து போயிட்டு வந்து சுத்திட்டு இருக்காங்க. இதுதான் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதுல பாத்தீங்கன்னா வந்து பிளட்ங்கிறத வந்து என்ன சொல்றாங்க, மெயின் சர்க்குலேட்டரி மீடியம் இன் ஹியூமன் பாடி. அதாவது மனிதனுடைய உடல் சுற்றோட்டத்தின் முக்கிய ஊடகம் எது சொல்றாங்கன்னா வந்து இந்த ரத்தத்தை சொல்றாங்க. அப்ப அந்த ரத்தம் என்ன சொல்றாங்கன்னா வந்து சிவப்பு நிறம் கொண்ட திரவ இணைப்பு திசு. அப்ப எப்படி இருக்கும், ஃப்ளூயிட், அதாவது கெட்டியாவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம வந்து ஃப்ளூயிடா இருக்கு ஓகேங்களா. ஒரு செமி சாலிட் சொல்லுவாங்களே அந்த ஸ்டேஜ்ல இருக்கு சொல்றாங்க திரவ இணைப்பு திசு. பிளட் இஸ் த மெயின் சர்க்குலேட்டரி மீடியம் இன் த ஹியூமன் பாடி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து ரெட் கலர்டு, அதாவது சிவப்பு கலர்ல இருக்கக்கூடியது ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ ஓகேங்களா. அதாவது சிவப்பு நிறம் கொண்ட திரவ இணைப்பு திசு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க, இந்த ரத்தத்தை சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது ரத்தம் ஓகேங்களா. காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இப்போ ரத்தம்னா நம்ம ரத்தம் கிடையாது இல்லையா, அதுக்குள்ள என்ன இருக்கு, ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, அது வந்து என்னது பிக்மெண்ட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சொல்றாங்க. ஒன்று வந்து பிளாஸ்மா, ஃப்ளூயிட் பிளாஸ்மா சொல்றாங்க. இன்னொன்று வந்து பிளட் செல்ஸ். இந்த பிளட் செல்ஸ் தான் ஃபர்தர் என்ன பண்றாங்கன்னா மூணா பிரிக்கிறாங்க, ஆர்பிசி, டபிள்யூபிசி, அப்புறம் என்ன இருக்கு ரத்த தட்டுகள் சொல்றாங்க இல்லையா, இது மூணா பிரிக்கிறாங்க. மெயினா நம்ம ரத்தத்தை ரெண்டா தான் பிரிக்கிறாங்க. ரத்தத்தினுடைய பகுதி கூறுகள் பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான பகுதி பொருட்கள். ஒன்று வந்து பிளாஸ்மா என்னும் திரவ பகுதி, ரெண்டாவது வந்து அதனுடைய ஆக்கக்கூறுகள், அதில் இருக்கக்கூடிய மிதக்கும் வந்து ஆக்கக்கூறுகள், அதுதான் வந்து ரத்த செல்கள் சொல்றாங்க ஓகேங்களா. ஒன்று பிளாஸ்மா, இன்னொன்று வந்து ரத்த செல்கள். இதுதான் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள்.